நடிகை நடிகை விஜயலட்சுமி சீமான் மேலே புகார் கொடுத்திருந்தது காரணத்துக்காக சீமானை கோர்ட்டில் ஆஜராக சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் சீமான் ஆஜராகலை. நான் ஆஜராக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதனால வலஜாப்பேட்டையிலேருந்து போலீஸ்காரவங்க போய் சீமானோட நீலாங்கரை வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா சம்மன் அவங்களோட வீட்டு வாசலில் ஒட்டி இருந்திருக்காங்க. இதை பார்த்த தொண்டர் ஒருவர் அந்த சம்மனை கொஞ்ச நேரத்திலே போய் கிழிச்சிட்டாங்க. இது தெரிஞ்ச போலீஸ்காரவங்க அவங்க வீட்டுக்கு போய் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறப்ப அங்கே இருந்த ஒரு எக்ஸ் மேன் பார்த்திங்கன்னா தன்னோட துப்பாக்கியை தூக்கி நீட்டியிருக்காரு போலீஸ் மேலே. இதனால் ஆத்திரமடைந்த போலீஸ்காரர்கள் பார்த்துட்டிங்கன்னா அவங்கள தூக்கி பயங்கரமாக துண்டுக்கட்டாக தூக்கி உள்ளே போட்டாங்க. கிழிச்ச தொண்டரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சீமான் ஒய்ஃப் மன்னிச்சிடுங்க சாரி கேட்டிருக்காங்க. அவங்கள மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு தூக்கி உள்ளே போட்டாங்க. போலீஸாரோட முதல் கட்ட விசாரணையில் பார்த்துட்டிங்கன்னா இவர் ஒரு எக்ஸ் மேனு லைசன்ஸோடு தான் துப்பாக்கி வச்சுருந்தாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் தொண்டரோட பேர் சுதாகர். அவர் வீட்டோட காவலாளியாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னதான் எக்ஸ் மேன் லைசன்ஸோட துப்பாக்கி இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் வீட்டோட காவலராக இருந்தாலும் ஒரு போலீஸ்காரவங்க மேலே கை வைக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்ட்டு இவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு போலீஸ்காரவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சீமான் நான் இதில் ஆஜராக மாட்டேன் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காருங்க.